பன்னிரெண்டாவது பாடலும் விளக்கத்தையும் சிந்திப்போம். ஆர்த்த பிறவி துயர்கட நாமார்த்தாடும் தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்பவார் கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிகுழல் மேல் வண்டார் பூத்திகழும் பொய்கை குடந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இரண் சுனை நீராலேடோர் எம்பாவாய். பாடலுடைய விளக்கம், அதாவது ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் அப்படிங்கிறார். அதாவது இனி ஒரு பிறவி எடுக்கக்கூடாது, பிறவி இல்லாத அருளை தரக்கூடியதான ஒரு பரமேஸ்வரனை தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் அப்படிங்கிறார். சிதம்பரத்தில் கையில் தீச்சட்டி வச்சுட்டு நடனம் ஆடின்னு இருக்கார். எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. சுவாமி எல்லா ஜீவராசியும் என்ன செய்கிறார்னா, காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், ஒடுக்குதல், இப்படி பஞ்சகிருத்தியம் பண்ணுறார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் துரோபாவம் அனுகிரகம்னு ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அப்படிங்கிறார் சிவபுராணத்தில். இதே மாணிக்க வாசகர். இப்படி சுவாமிக்கு என்னடா விளையாட்டுன்னா, எல்லாரையும் காத்து மறைத்து அருள் செய்து எண்ணங்களை கெட்ட எண்ணங்களை அழித்து, இதெல்லாம் சுமைக்கு என்னது சிவபெருமானுக்கு விளையாட்டாக இருக்கான். அணிகுழல் வண்டார் பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் புன்பாதம். நம்ம சிவாய நம என்னன்னு சொல்லி நம்மளுடைய வளையல் சத்தம்லாம் நல்லா கேட்கட்டும். அப்படி ஒரு நடனமாடி வளையல் சத்தம் கேட்க நடனமாடி இடுப்பில் போட்டுருக்கிற உத்தியானம்லாம் சத்தமாக கேட்குற அளவுக்கு சுவாமியை நினைத்து பாடி நடனமாடி சுவாமியுடைய பொற்பாதத்தை வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல். இந்த பாடலுடைய உட்கருத்து என்ன அப்படின்னு பார்ப்போம். சுவாமி தான் எல்லாரையும் காப்பாற்றுறார், சுவாமி தான் எல்லாரையுமே அழிக்கிறார், சுவாமி தான் மறுபடியும் அனுகிரகம் பண்ணுறார், அருளுறார். இதில் எல்லாருக்கும் பிடிப்பது என்னென்னா, அனுகிரகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுறார், சுவாமி அருள்றார். சம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. சம்ஹாரம்னா அழித்தல்னு சொல்கிறாரே, அப்போ என்ன உயர அழிச்சிட்றாரா அப்படின்னா, அழித்தல் அப்படிங்கிறது நம் மனத்தில் உள்ள ஆணவத்தை அழிப்பது. நம்ம நிறைய இந்த பாட்டில் அதிகமாக பேசுனதுன்னு கேட்டாக்கா அழித்தல் தான். அதாவது ஆணவத்தை பற்றி தான் நிறைய சொல்லிகிட்டே வரும் ஒவ்வொரு பாடல்லையுமே. ஏன் அப்படின்னா, மனுஷனுக்கு அதுதான் எல்லா செல்வத்தையும் கொடுத்து சுவாமி அகங்காரத்தை கொடுத்துட்டாருன்னா எல்லா செல்வமும் போயிடும் அந்த அகங்காரத்தினால. இப்போ சுவாமி தான் நம்ம முதல் பாட்டில் நேத்திக்கு பார்த்தோம், சுவாமி தான் செல்வம், நமக்கு எல்லாத்தையும் தரக்கூடியது. இம்மையில் நோயில்லாத வாழ்வையும் மறுமையில் சுவாமியினுடைய நிழலில் இளைப்பாரும் சுவாமி நமக்கு அனுகிரகம் செய்யணும். இம்மை மறுமை நமக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு சுவாமி தான் நமக்கு பிரதானமாக இருக்கார். அவர் தான் நமக்கு இம்மையான வாழ்வுக்கு என்ன. இம்மைனா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற பேர் இன்மை. மறுமைனா நம்ம இறந்த பிறகு நடப்பது. இப்போ இருக்கிறதுக்கு என்ன வாழ்வு தேவைன்னா கேட்டாக்கா, நோயில்லாத வாழ்வு தான் இந்த இம்மை. நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு நோயில்லாத வாழ்வு தான் நமக்கு தேவை. பிணி இருக்கக்கூடாது. நோய் ஒரு மனுஷனுக்கு அதிகமாக வந்துடுச்சுன்னு சொன்னாக்கா அவனுடைய வாழ்க்கையே வேறு. சுவாமிக்கு வைத்தீஸ்வரன் ஒரு பேர் உண்டு. வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சுவாமிக்கு வைத்தியநாதன் பேர், அம்பாள் பேர் தையல் நாயகின்னு பேர். அங்கே ஞானசம்பந்தர் பாட்டு பாடுறாரு, செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான் பொடியாருக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை கடியார்ந்த புழில்காழி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்வார்க்கு இல்லையா மறுபிறப்புங்கிறார். இந்த பாடலாம் எப்பேற்பட்டதான பாடல் மொத்தம். செடியாய உடல் தீர்ப்பான். செடி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு தமிழ்லையும் வடமொழிலையும் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு, பரப்பொருள் உண்டு. நமக்கு வடமொழி தென் தமிழ் பேதம் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு தாய்மொழி தமிழ், தந்தை மொழி வடமொழி. செடியாய, செடி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுன்னு கேட்டாக்கா, தீய குணம், புல்,
புதர், கெட்ட எண்ணம், தீய குணத்தை உடைய வினையை எடுத்துட்டு தான் நம்ம இந்த பிறப்பு பிறந்திருக்கோம். செடியாய உடல் தீர்ப்பான். அப்பேற்பட்டதான இந்த உடலை நமக்கு இந்த வினைகளை களையணும்னா ஒரு சரீரம் வேணும், ஒரு உடல் வேணும் இல்லையா? அந்த உடலுக்குள்ளே இந்த உயிரை நமக்கு சுவாமி கொடுத்து மனுஷனாக பிறக்க வச்சிட்டார். செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கோர் மருந்தாவான். அந்த தீவினையை, அந்த நோயை போக்குறது யாருன்னு கேட்டாக்கா சுவாமி மருந்தாவான். மருந்தா யாருக்கான்னு கேட்டாக்கா பரமேஸ்வரன் தான் இருக்கார். அடுத்து புடியாருக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேலுரை. புடின்னு சொன்னாக்கா எப்படி நம்ம குளிச்சுட்டு வந்தால் நம்ம உடம்பு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கோ, ஜலமாக இருக்கோ, நீராக இருக்கோ, அந்த மாதிரி சிவபெருமானுடைய உடம்பு பொடி அப்படின்னு சொன்னால் விபூதி. சுவாமியுடைய சரீரம் முழுவதும் திருநீராக இருக்கான், விபூதியாக இருக்கான். கடியார்ந்த பொழில்காழி. கடி அப்படின்னா நறுமணம்னு அர்த்தம். அந்த புள்ளிருக்கு வேலூர்னு பேர் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு. கடியார்ந்த பொழில்காழி. அந்த வைத்தீஸ்வரன் கோயில் நல்ல நறுமணமாக இருக்கும், அப்படியேற்பட்ட வாசனையாக இருக்கான் அந்த பூமி. மடியாது சொல்லவர்க்க வல்லார்க்கு இல்லையா மறுபிறப்பு அப்படிங்கிறார். இங்கே மடியாது அப்படின்னா, மடி அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம். மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையா மறுபிறப்பே. மடியாது, நீ சோம்பல் இல்லாமல் திரும்ப 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 இந்த பதிகத்தை பாடினீங்கன்னா இல்லையா மறுபிறப்பே அப்படிங்கிறார். நமக்கு மறுபிறப்பு இருக்கக்கூடாது, அதனுடைய நோக்கம்தான் இந்த மனித பிறவி எடுத்தது. ஆகையால் மீண்டும் பிறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஈஸ்வரனுடைய சரணாகதியை தான் அடையணும், வேறு வழியே கிடையாது. இந்த பாடல்களை மீண்டும் மீண்டும் பாடினா நமக்கு மோட்சம் கிடைக்கும், வீடு பேறு கிடைக்கும். மீண்டும் நமக்கு பிறப்பு இருக்காது. மீண்டும் பிறப்பு இல்லாமல் இருக்கிற வாழ்வு தான் வாழ்வு. மீண்டும் பிறப்பு இல்லைன்னு சொன்னாக்கா நாம் சிவருமானுடைய நிழலில் எப்போவுமே இருந்துட்டு இருக்கலாம். அதுதான் ஆட்கொண்டு அருளுவது. அந்த மருந்தாக இருக்கக்கூடிய, வைத்தியனாக இருக்கக்கூடிய, வைத்தியநாதனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிங்க. இம்மையில் வாழக்கூடியதான வாழ்க்கைக்கு அனைவருக்கும் நோயில்லாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மீண்டும் நாளைய தினம் சந்திக்கின்றோம். நம்ம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.